இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிகான்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லிகான்ஸ் ரிலேட்டடாக கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிகான்ஸ் அப்படிங்கிறது, ஸோ இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் லிகாண்ட் அப்படிங்கிறது டைரக்டாக சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட பைண்டாக இருக்கிறது தான் லிகாண்ட். ஸோ இதுதான் லிகாண்ட். ஸோ நமக்கு இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோபால்ட். ஸோ இந்த கோபால்ட்டில் டைரக்டாக பைண்டாக இருக்குல்ல, ஸோ இதுதான் நமக்கு லிகாண்ட். லிகாண்ட் அப்படிங்கிறது அயானிக்காக இருக்கலாம், ஃபார் நெகட்டிவ் லிகாண்ட் ஸோ அல்லது நியூட்ரல் லிகாண்ட். ஸோ நியூட்ரலாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் பேஸ். ஸோ லிகாண்ட் அப்படிங்கிறது ஒரு லூயிஸ் பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோபால்ட் இருக்கு, அம்மோனியா. ஸோ அம்மோனியா வந்து நமக்கு லோன் பேர் இருக்குது. ஸோ இது லோன் பேரை தான் மெட்டலுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ இந்த லோன் பேரை இந்த மெட்டல் அக்செப்ட் பண்ணுது. ஸோ அப்போ லோன் பேரை டொனேட் பண்ண பேஸு, இப்போ இது லூயிஸ் பேஸ். ஸோ நம்ம லோன் பேரை அக்செப்ட் பண்ணால் லூயிஸ் ஆசிட். ஸோ அப்போ மெட்டல் லூயிஸ் ஆசிட். ஸோ லிகாண்ட் அப்படிங்கிறது லூயிஸ் பேஸ், மெட்டல் அப்படிங்கிறது லூயிஸ் ஆசிட். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லிகாண்ட் இஸ் ஆன் அயான் ஆர் மாலிகூல். ஸோ அயான் அப்படின்னா ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஸோ ஃப்ளோரின், குளோரின், புரோமின். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது அயான். ஸோ மாலிகூல் அப்படிங்கிறது ஸோ வாட்டர் ஆர் அமோனியா, இந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கிறது தான் மாலிகூல். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். ஸோ அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை தான் மெட்டலுக்கு டொனேட் பண்ணுது. ஸோ அதுதான் லிகாண்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட். ஸோ மோனோடென்டேட் லிகாண்ட், பைடென்டேட் லிகாண்ட், பாலிடென்டேட் லிகாண்ட், ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ சம் காமன் லிகாண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ மோனோடென்டேட், மோனோ அப்படிங்கிறது ஸோ ஒன்னே ஒன். ஸோ மெட்டல் கூட ஒரே ஒரு டோனார் ஆட்டம் வந்து பைண்ட் ஆகிருக்கிறது தான் நமக்கு மோனோடென்டேட் லிகாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அம்மோனியா. ஸோ நமக்கு அம்மோனியா அப்படிங்கிறது ஒரே ஒரு டோனார் ஆட்டம் நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இதுதான் மோனோடென்டேட் லிகாண்ட். மோனோடென்டேட் லிகாண்ட்லேயே நமக்கு நியூட்ரல் இருக்குது, -1 சார்ஜ் இருக்குது. ஸோ நியூட்ரல் லிகாண்ட் அப்படிங்கிறது அம்மோனியா அண்டு வாட்டர், கார்பன் மோனாக்சைடு, பிரிடின். ஸோ இவங்க எல்லாமே ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இங்கே நைட்ரஜன் டோனார் ஆட்டம், ஸோ வாட்டர் டோனார் ஆட்டம், ஸோ ஆக்சிஜன் டோனார் ஆட்டம், பிரிடினில். ஸோ இதுதான் பிரிடின் ஸ்ட்ரக்சர். ஸோ பிரிடின்லேயும் நமக்கு ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான். ஸோ மெட்டலுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஒரே ஒரு டோனார் ஆட்டம் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ அதுதான் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ -1 அப்படிங்கிறது ஸோ இது எல்லாமே ஸோ மைனஸ் சார்ஜ். குளோரைடு, அயோடைடு, புரோமைடு. ஸோ இவங்க எல்லாமே -1 இருக்கிற மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ இவங்களும் நமக்கு மெட்டல் கூட ஒரே ஒரு டோனார் ஆட்டமோட தான் பைண்ட் ஆகிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பைடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட்லையுமே நியூட்ரல் இருக்குது, -2 இருக்குது. ஸோ பைப்ரிடின். ஸோ பைப்ரிடின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா ஸோ இதுதான் ஒரு மெட்டல். ஸோ இதில் நமக்கு 2 டோனார் ஆட்டம் வச்சு நமக்கு மெட்டல் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இவங்க தான் பைடென்டேட் லிகாண்ட். பை அப்படிங்கிறது 2. ஸோ இதுதான் பைடென்டேட் லிகாண்ட். சென்ட்ரல் ஆட்டம் கூட எத்தனை டோனார் ஆட்டம் வச்சு பாண்டு ஃபார்ம் பண்ணுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பை அப்படின்னா 2 டோனார் ஆட்டம் இருந்ததுன்னா பை, 3 டோனார் ஆட்டம் இருந்ததுன்னா ட்ரை, 4 டோனார் ஆட்டம் இருந்தால் டெட்ரா. ஸோ நெக்ஸ்ட்டு எத்திலீன் டையமின்.
ஸோ எத்திலீன் டையமின் அப்படிங்கிறது இஎன். ஸோ இது நமக்கு பை டென்டேட் லிகாண்ட். ஸோ இதுலேயும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமுக்கு இந்த மாதிரி. ஸோ நமக்கு ஸோ 2 டோனார் ஆட்டம் இருக்கிறதான. ஸோ இது வந்து பை டென்டேட் லிகாண்ட். நெக்ஸ்ட் -2. ஸோ இந்த பைடென்டேட் லிகாண்ட்லேயே சார்ஜ் இருக்கக்கூடியது. ஸோ -2 இருக்கக்கூடிய லிகாண்டில் கார்போனைட். ஸோ கார்போனைட்டோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதுலேயும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ இது ஸோ அப்போ இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சைடு அல்லது ஆக்சோ. ஸோ இதுலேயும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ அதில் இதுதான் ஆக்சோ. நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. மெட்டலோட டைரக்டாக பாயிண்ட் ஆனது தான். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சலேட்டோ. ஸோ ஆக்சலேட்டோ அப்படிங்கிறது ஸோ ஆக்சலேட்டோ. ஸோ இதுலேயும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ மெட்டல் கூட. ஸோ இதுதான் நமக்கு. இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் சல்ஃபேட்டோ. ஸோ சல்ஃபேட்டோ அப்படிங்கிறது அதுவும் ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ மெட்டலோட நமக்கு 2 டோனார் ஆட்டம் வச்சு பைண்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் நமக்கு ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ -2 சார்ஜ் இருக்கு. ஸோ இது எல்லாமே -2 சார்ஜ் இருக்கக்கூடிய பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட். இதுவும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கும். பட் நியூட்ரலாக இருக்கும். இதில் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. அயானிக்கா -2 சார்ஜில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ சம் லிகாண்ட் லைக் கார்போனேட், நைட்ரேட், ஹைட்ரசின். ஸோ இவங்கெல்லாம் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருந்தாலுமே ஒன்லி கேன் டோனேட் 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 2 டோனார் ஆட்டம் இருந்தாலுமே ஸோ ஒரு ஒன்லி 1 பேர் ஆஃப் எலக்ட்ரான் தான் மெட்டலோட பைண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரோ லிகாண்ட்ஸ். ஏன் அப்படின்னா 2 டோனார் ஆட்டமே மெட்டலோட பைண்ட் ஆனது அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெயின் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸில் ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அப்போ அன்ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரி லிகாண்ட் தான் கார்போனேட், நைட்ரேட், ஹைட்ரசின். நெக்ஸ்ட் பாலிடென்டேட் லிகாண்ட்ஸ் அல்லது ஹீலேட் லிகாண்ட்ஸ். ஸோ பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது மோர் தென் 2 லோன் பேர் ஆஃப் ஆட்டம் இருந்தது அப்படின்னா ஸோ அதுதான் நமக்கு பாலிடென்டேட் லிகாண்ட். மோர் தென் 2 டோனார் ஆட்டம் இருக்கிறத நமக்கு பாலிடென்டேட் லிகாண்ட்ஸ் அல்லது ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைடென்டேட் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரை அப்படின்னா நமக்கு 3 டோனார் ஆட்டம் இருக்கணும். ஸோ இதுதான் டைஎத்தில் ட்ரை அமீன். ஸோ ட்ரை அப்படிங்கிறது 3. ஸோ இந்த டையை நீங்கள் கால்குலேட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ ட்ரை அப்படிங்கிறது 3 அமீன் குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர் டைஎத்தில் ட்ரை அமீன். ஸோ நமக்கு 3 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ மெட்டல் கூட நமக்கு இந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெட்ரா டென்டேட் லிகாண்ட். ஸோ ட்ரைஎத்தில் டெட்ரா. ஸோ இதுதான் நமக்கு டெட்ரா அப்படிங்கிறது 4 அமீன் டோனார் குரூப் இருக்கு. ஸோ அதுதான் ட்ரைஎத்தில் டெட்ரா அமீன். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு 4 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் வச்சு தான் ஸோ இதை வந்து டெட்ரா லிகாண்ட் சொல்கிறோம். ஸோ இதை ஹீலேட்டிங் லிகாண்ட் சொல்கிறோம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ இது வந்து மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும் போது ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். ஸோ மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு ஸோ இந்த மாதிரி ட்ரைடென்டேட்
பாலிடென்டேட் லிகாண்ட் இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து அது வந்து மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ நமக்கு ஹீலேட்டிங் லிகாண்ட், அதாவது பாலிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு ஹீலேட்டிங் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே நமக்கு மோர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பென்டாடென்டேட் லிகாண்ட். பென்டா அப்படிங்கிறது 5. ஸோ அப்போ எத்திலீன் டையமின் ட்ரை அசிட்டேட்டோ. ஸோ இதுதான் பென்டாடென்டேட் லிகாண்டுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இந்த நேம் வச்சு இது வந்து என்ன டென்டேட் லிகாண்ட் நீங்கள் சொல்லிடலாம், பென்டாஃபா டெட்ராவாண்டு. ஸோ டையமின். ஸோ டை அப்படிங்கிறது நமக்கு 2 அமீன் குரூப் இருக்கு. ட்ரை அப்படிங்கிறது 3. ஸோ நமக்கு 3 அசிட்டேட் குரூப் இருக்கு, அசிட்டேட்டோ குரூப் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 வரும். ஸோ 5 அப்படிங்கிறது பென்டா. ஸோ இது ஒரு பென்டாடென்டேட் லிகாண்ட். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ 5 அப்படிங்கிறது 5 டோனார் ஆட்டம் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் பென்டாடென்டேட் லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது 6 டோனார் ஆட்டம் இருக்கிறது. ஸோ எத்திலீன் டையமின் டை அப்படிங்கிறது 2. ஸோ 2 அமீன் குரூப் இருக்கு. டெட்ரா அசிட்டேட்டோ, டெட்ரா அப்படிங்கிறது 4. ஸோ நமக்கு 4 அசிட்டேட் குரூப் இருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. ஸோ அப்போ இது ஒரு ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஸோ இவங்க எல்லாமே ஒரு ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். ஸோ மெட்டலோட இவங்க எல்லாம் பைண்ட் ஆகிருக்கும் போது ஸோ ரிங் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிற லிகாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். பைடென்டேட் லிகாண்ட்ஸ் அண்ட் ட்ரைடென்டேட் லிகாண்ட், டெட்ராடென்டேட் லிகாண்ட், பென்டாடென்டேட் லிகாண்ட், ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட், இவங்க எல்லாமே நமக்கு ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். ஸோ ஹீலேட்டிங் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா அது வந்து மோர் ஸ்டேபிள் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படிங்கிறது ஸோ இது ஒரு லிகாண்ட் கேன் அட்டாச் அட் எய்தர் எண்ட் பட் நாட் அட் த சேம் டைம். ஸோ நமக்கு இப்போ நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ இதில் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. ஸோ 2 டோனார் ஆட்டம் ஃபார் நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. இந்த 2 டோனார் ஆட்டமே அட் அ டைம்ல நமக்கு மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஏன் அப்படின்னா ஸோ அது வந்து அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், நமக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸில். ஸோ அதனால அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஸோ தயோசைனேட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ தயோசைனேட்டோ நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு, சல்ஃபர் இருக்கு அண்டு நைட்ரஜன் இருக்கு. ஸோ அட் அ டைம்ல ஏதாவது ஒரு டோனார் ஆட்டம் தான் நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லிகாண்ட் தான் நமக்கு இந்த மாதிரி 2 டோனார் ஆட்டம் இருந்ததுன்னா ஸோ அதுதான் நமக்கு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அண்ட் பைடென்டேட் லிகாண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஸோ நமக்கு எத்திலீன் டையமின். ஸோ CH2 CH2, ஸோ NH2 NH2. ஸோ இது வந்து பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது வந்து மெட்டலோட பாண்ட் ஃபார்ம் பண்ணும் போது அட் அ டைம் நமக்கு 2 டோனார் ஆட்டமே நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இதில் வந்து நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருந்தாலுமே ஏதாவது ஒன்று தான் நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி லிகாண்டு தான் ஆம்பிடென்டேட் லிகாண்ட். பைடென்டேட் லிகாண்ட் நமக்கு எல்லாமே மோர் ஸ்டேபிள், அதாவது ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு 5 மெம்பர் ரிங் வரும். 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி 5 மெம்பர் ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால இது வந்து மோர் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ். இந்த மாதிரி ஹீலேட்டிங் லிகாண்ட் இருந்தாலே நமக்கு அது ஒரு ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நைட்ரோ. ஸோ இது நைட்ரோ குரூப்பில் இருக்கு, ஆக்சிஜன் டைரக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருந்தது அப்படின்னா இது வந்து நைட்ரீட்டோ. சைனோ குரூப்பில் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு, சி ட்ரிபிள் பாண்ட் என். ஸோ நைட்ரஜன் ஒரு டோனார் ஆட்டம் தான், ஸோ ஆக்சிஜன் ஒரு டோனார் ஆட்டம் தான், சாரி கார்பனும் நமக்கு ஒரு டோனார் ஆட்டம் தான். ஸோ நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கு. கார்பன் டைரக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருந்ததுன்னு அதை சைனோன்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரஜன் மெட்டலோட டைரக்டாக பைண்ட் ஆயிருந்தால் இது ஐசோசைனோ. ஸோ இந்த மாதிரி லிகாண்டை தான் நம்ம வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு தயோசைனேட்டோ குரூப். ஸோ சல்ஃபர் டைரக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருந்தால் அது தயோசைனேட்டோ. ஸோ இந்த நைட்ரஜன்
ஸோ நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ நமக்கு நைட்ரஜன் டைரெக்டாக மெட்டலோட பாயிண்ட் ஆயிருந்தா அது வந்து ஐசோ தயோசைனேட்டோ. நெக்ஸ்ட்டு தயோசல்பேட்டோ. ஸோ தயோசல்பேட்டோ ஸ்ட்ரக்சர் இதுதான். இதில் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ நமக்கு ஆக்சிஜன் டைரெக்டாக மெட்டலோட பாயிண்ட் ஆயிருந்தா அதாவது தயோசல்பேட்டோ நமக்கு இங்கே. ஸோ ஆக்சிஜனை மென்ஷன் பண்ணிருக்கேன். இது ஏன் அப்படின்னா ஸோ நமக்கு ஆக்சிஜன் வந்து டைரெக்டாக மெட்டலோட பாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுவே சல்ஃபர் டைரெக்டாக மெட்டலோட பாயிண்ட் ஆயிருந்தா தயோசல்பேட்டோ நமக்கு சல்ஃபர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த சல்ஃபர் வந்து டைரெக்டாக மெட்டலோட பாயிண்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி லிகான்ஸ் தான் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ். ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கும் ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்டுக்கும் பைடென்டேட் லிகாண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்டு அப்படிங்கிறது 2 டோனார் ஆட்டம் இருக்கும். இருந்தாலுமே ஸோ ஏதாவது ஒரு டோனார் ஆட்டம் தான் நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கும். அதே சேம் டைம்ல 2 டோனார் ஆட்டமே மெட்டலோட பைண்ட் ஆகாது. இது பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்னா 2 டோனார் ஆட்டமுமே நமக்கு டைரெக்டாக மெட்டலோட பைண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் பைடென்டேட் லிகாண்ட்.